வணக்கம். உங்களை தாங்கி இன்றைக்கு 2-3 விஷயங்களோட உங்களை சந்திக்கலாமென்று இருக்கிறேன். பார்த்தீங்களேண்டா, நாங்கள் கனவிடத்தில் ஏமாறப்படுறோம். அதால் லதாங்கி அதை உங்களுக்கு தெரியும், லதாங்கி வியூஸுக்காண்டியோ அல்லது லைக்ஸ் கமெண்ட்ஸுக்காண்டி பதிவு போடுற ஒருவர் இல்லை. அப்படி பதிவு போடுற நானுண்டா இவ்வளோ இப்போ நாங்கள் 4000 வாட்ச் டைம் வந்திருக்கோம். ஆனால் லதாங்கி அதாவது மக்கள், அதாவது ஏழை எளியவர்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள், அவர்களுக்கான சில விழிப்புணர்வுகளை தான் நான் பதிவாக கொண்டு வரேன். அது யாரையும் தாக்குற நோக்கமோ இல்லை யாரையும் முதலாளி வர்க்கத்தை குறைக்கிற நோக்கமோ அப்படியெல்லாம் இல்லை. இது சாதாரணமாக சில இடங்களில் பல இடங்களில் நடக்கிற விஷயம். இப்போ நாங்கள் சிலது விழிப்பாக இருந்தாலும் எங்களை மாறி போகிற விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், லதாங்கி ஏற்கனவே கொரோனா டைமிலேயே நான் கர்நாடக சங்கீத செய்முறை விடயம், அறிமுறை விடயம் என்று நிறைய நெல்லையில் தாங்கியில் விட்டுருக்கிறேன். அதை இப்பொழுது கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த ஜெனரேஷனும் பார்த்தா அவர்களுக்கு நிறைய உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்போ விடயமெண்டா பாருங்க, இப்படி இந்த இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மிளகாய் விதை, என்ன மிளகாய் விதை இல்லை மிளகாய் கொட்டை என்று சொல்லுவாங்க. அது டஸ்ட், அதுதான் வாய்க்கு வந்துடுது தூக்கினோன்னா. அதுக்கு பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு தெரியும், அதை போட்டால் நாங்கள் அந்த விதையாய் கடையில் போய் கேட்டாலே தருவாங்க, சும்மா தர மாட்டாங்க, ஒரு விலைக்கு தருவாங்க. இப்போ லதாங்கி போய் ஒரு 1/4 கிலோ வேண்டினா 75 ரூபா. 1/4 கிலோ 75 150 75 இருக்கணும். வேண்டாம், மிளகாயின் விலை வராது தானே. அப்போ 1/4 கிலோ 75 ரூபாண்டா 1 கிலோ 300 ரூபா. சரியா? இப்போ நான் என்ன 1/4 கிலோ கூட என்னண்டா யார் இதை விதைச்சிட்டு மிளகாயை தண்ணி ஊற்றுறது யார், வாய்க்கால் கட்டுறது யார், அதெல்லாம் சிட்டா அதுண்டாலும் ஒரு ஆசை 75 ரூபா தானே, பரவாயில்ல 75 ரூபாயில் ஒரு கொஞ்சம் விதையாவது போடுவோம் வந்துட்டு வாங்கி வந்த விதை. அப்படி இருக்கு. நீங்களும் வீட்டில் நட விரும்பினா போய் பலசர கடையிலேயே சிலர் வச்சு அடி மிளகாய் விதையை கொடுக்குறாங்க, கிலோ 300 ரூபாய்க்கு. அப்போ லதாங்கியும் இங்கே 1/4 கிலோ இப்படியே இருக்கிற கொஞ்சம் போட்டிருக்கிறேன், உங்களை காட்டியும் இருக்கிறேன். அதே போல் இதேன்னு சொல்ல வர இந்த பதிவுண்டா, இந்த 1/4 கிலோ 75 ரூபாய்க்கு இப்படி மண் கட்டி இருந்தது. சரியா? இவ்வளோ மண்கட்டியும் இருந்தது. இது விதைக்க மாத்திரம் இப்படி மண்ணாங்கட்டிகள் வார இல்லை, செத்தல் மிளகாய்க்குள்ளே வாரது. நான் கடைசி ஒரு 1/2 கிலோ செத்தலண்டா இப்படி இருக்கும். இப்போ இது ஒரு நான் நினைக்கிறேன் இவ்வளோ கிராம் வரும், ஒரு 25 கிராமாவது வரும் என்ன. அப்போ பாருங்கள், 1/4 கிலோவில் 25 கிராம் இப்படி போனால் எப்படி வேறு, சாரி நான் இவ்வளோ வேணும் 1/4 கிலோவில் 25 கிராம் இப்படி போயிட்டா இப்படி. இப்போ இதெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள மேலாது. ஏனெண்டா அது மிளகாயோடு வந்துடும், விதையோடு வந்துடும், இதுகளை எல்லாம் கொண்டு தெரியல. ஆனால் அந்த மிளகாயை அவர்கள் காய வைக்க இப்படி ஏதோ ஒரு மண்ணுக்கு கொட்டி விட மாட்டார்கள் தானே, ஏதோ ஒன்று விரித்து தானே மிளகாய் காய விடுவார்கள். அப்போ மிளகாய் அப்படி காய விடும்போது இவையெல்லாம் அப்படி வரும். இது எனக்கு பல நாளாய கேள்வி. சரியா? பல நாளைய கேள்வி. இன்றைக்கு உங்களுடைய பகிர்வு. இது யாரையும் தாக்குவதற்காகவோ யாரையும் இதை நாங்கள் கண்டும் கொள்ளல. விழிப்புணர்வு என்று நான் சொல்லி போட்டு இதை நான் கண்டு கொள்ள வேண்டாம் இல்லை. 1/2 கிலோ செத்தல் வேண்டி வரைக்கும் இது கட்டாயம் இருக்கும். நாங்கள் ஒன்றே கடைக்காரரை கேட்டால் கடைக்காரர் சொல்லுவார், இது அப்படியே விவசாயி தந்தது அல்லது எங்கேயோ கொள்ளனா செய்தது அப்படித்தானே சொல்லுவாங்க. இது எங்கே இருந்து வருது என்றதான் கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.